Hello friends, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ்ல படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 அரியர் எக்ஸாம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 அதாவது HS3151 குறிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து கேட்டிருந்தீங்க. சோ அது போக வந்து அந்த क्वेश्चन வந்து எப்படி எடுக்கறாங்க அப்படிங்கற ஒரு ட்ரிக்கே வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்க கமெண்ட் பண்றத வச்சு அப்லோட் பண்ண பார்க்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா HS3151 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோல கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸா உங்களுக்கு பார்ட் A பார்ட் B னே கொடுத்திருப்பேன். சோ இதுல நான் போல்ட் பண்ணி கொடுத்திருக்க क्वेश्चंसலாம் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. சோ அது போக போல்ட் பண்ணாம இருக்க क्वेश्चंस பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன் வேர்ட் டைப்னால எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. சோ அதனால இதுல போல்ட் பண்ணியிருக்கதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுட்டு போல்ட் பண்ணாதையும் கண்டிப்பா நீங்க படிக்கணும். சோ இதுல வந்து பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு क्वेश्चन டைப்ஸ், பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்டிங் இமெயில்ஸ் கேட்கலாம். சோ பார்ட் A ல வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். சோ இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில டைம் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் B ல வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து வந்து ஒரு 5 क्वेश्चंस கேட்கற மாதிரி, இல்லாட்டி வந்து ஒரு சில டைம் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி கேட்காங்க. சோ அந்த இமெயில் ரைட்டிங் ஆனா பாத்துக்கோங்க, ஒரு சில டைம் அந்த மாதிரி கேட்கலாம். பட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சோ பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரிப்போர்ட் ஆன் ஈவென்ட். சோ யூனிட் 2 பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட்டிங் மாதிரி தான் கேட்கறாங்க. சோ அந்த எஸ்ஏ அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. சோ அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இம்பரேட்டிவ்ஸ், அட்ஜெக்டிவ், டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஹோமோஃபோன்ஸ். சோ பார்ட் B வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டெஃபினிஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. இது வந்து செமஸ்டர் 1 உங்களுக்கு அப்பவே வந்து இது கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन. அது யூனிட் 4ல வந்து பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இல்லாட்டி ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதுல ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த ரெக்கமெண்டேஷன்ங்கிறது செமஸ்டர் 1ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, இந்த செமஸ்டர் 2ல வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷனை கண்டிப்பா பாருங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பங்க்சுவேஷன்ஸ், நெகேஷன், ப்ராப்பர் கண்டென்ட் விசஸ் ஃபங்க்ஷன் வேர்ட் இது ரொம்ப முக்கியமானது. சோ இதுல வந்து பார்ட் B ல உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்ல டிஸ்கிரிப்டிவ், நரேட்டிவ் ரெண்டுமே வந்து ஏபிங்கிற பார்ட்ல ஆப்ஷன்ல கேட்கலாம். சோ இது போக வந்து உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் B பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்ல இருக்கும், பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வொகாபுலரி அண்ட் கிராமர்ல தான் கேட்பாங்க. அதனால இது வந்து போன டைம் உங்களுக்கு கேட்ட இதை வச்சு தான் கம்பேர் பண்ணி எடுத்தது. கண்டிப்பாக வந்து இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்புறம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோ அப்டேட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு PDF இருக்குது. அந்த PDFோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.